லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். வணக்கம். 2026 தேர்தலில் எப்படியாவது அதிமுக ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி ரொம்ப முனைப்போடு இருக்கிறாரு. அவசரமாக பொதுக்குழு செயற்குழு கூட இருக்கிறது. ஒரு புறத்தில் பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு. தாவேக்காவோடு கூட்டணி வைக்கணும்னு அவர் நினைச்சாரு. ஆனால் தாவேக்கா சொல்லிட்டாங்க, நாங்கள் அதிமுகவோடு கூட்டணி வைக்கக்கூடிய எண்ணம் எங்களுக்கு இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. சீமான் ஒருவரும் சொல்கிறாரு, 2000 கோடி கொடுத்து என்னை அதிமுக கூப்பிட்டாங்க, ஆனால் நான் போகலை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. இந்த சூழலில் தான் அதிமுக செயற்குழு பொதுக்குழு அவசரமாக கூட இருக்கிறது, ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்பட இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க எடப்பாடி தலைமையில். உங்களுடைய பார்வை என்ன? இந்த செயற்குழு பொதுக்குழுக்கு பிறகு அதிமுக ரொம்ப வீரியமான தேர்தல் பிரச்சாரங்கள், அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவாங்க, எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு 2 விஷயம் நடந்திருக்கு. ஒண்ணு, அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு அவசரமாக டிசம்பர் 15 கூடுகிறது. ஒண்ணு. 2வது என்ன அப்படின்னா, அவர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கலாய்வு கூட்டத்துக்கு முன்னாள் அமைச்சர்கள் போகாதீங்க அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர்கள் போகாதீங்க அப்படின்னா எல்லா மாவட்ட செயலாளர்கள், முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் பலரும் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் தான். அவங்க எல்லா பேரையும் விலக்கி வச்சுட்டு நீங்க யாரை வச்சு அந்த கலாய்வு கூட்டத்தை நடத்துவீங்க? மாவட்ட செயலாளருக்கும் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் பிரச்சனையே வராது, அவங்களே பார்த்துக்கிடட்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கள ஆய்வு கூட்டம் கிடையாது. அவங்க எல்லாம் தான் ஏற்கனவே ஒரு குரல்ல இருக்கிறாங்களே. இதுக்கு முன்னாடி ஆட்சி அதிகாரத்தில் பங்கில் இருந்தவர்களுக்கும் அந்த பங்கில் தனக்கு ஒண்ணும் கிடைக்கலன்ற தொண்டர்களுக்கு தானே பஞ்சாயத்தே நடக்குது. அப்ப அவங்க 2 பேரும் பேசினாதானே தீர்வு எட்ட முடியும். அப்ப கள ஆய்வு கூட்டம் அப்படின்றத உதயநிதி ஸ்டாலின் சொன்னது போல கலவர ஆய்வு கூட்டமாக மாறியதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த 3 ஆண்டுகள்ல அந்த தொண்டர்களை ஒருங்கிணைப்பதுல எடப்பாடி பழனிசாமி கோட்டை விட்டு இருக்கிறார். எப்படி கோட்டை விட்டு இருக்கிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டுல திமுக எதிர்ப்பு அப்படின்றது 1972 இருந்து அதிமுக அதை கன்சாலிடேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த திமுக எதிர்ப்பை கன்சாலிடேட் பண்றது அப்படின்றது ரொம்ப பெரிய டாஸ்க் கிடையாது. அது ஈஸியான ஒரு டாஸ்க். என்ன அப்படின்னா, திமுகவை எதிர்ப்பதற்கான வலிமையான ஒரு தலைவரை முன்னிறுத்தினால் போதும், இந்த ஆன்டி டிஎம்கே போர்சஸ் ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி அலைன் ஆயிரும் அப்படின்றது ஒரு நீண்ட கால நம்பிக்கை மரபாக பின்பற்றப்பட்டிருக்கிறது. எம்ஜிஆர்லையும் சரி, ஜெயலலிதாலையும் சரி அதை பார்க்க முடிந்தது. அதுல எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஒரு ஃபேஸாவும் இல்ல, அந்த ஆன்டி டிஎம்கே போர்சஸை கன்சாலிடேட் பண்ற முகமாவும் இல்ல அப்படிங்கும் பொழுது அவர் எப்படி அடுத்து மூவ் பண்ண போறாரு? கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக வாக்கு வித்தியாசங்கள் ரொம்ப குறைவு தானே. எடப்பாடி அங்கேயே தன்னை நிரூபிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. இல்ல, வாக்கு வித்தியாசம் குறைவு அப்படின்னா அதிமுகவுக்கு இன்றைக்கும் கட்டமைப்பு அப்படியேதான் இருக்கிறது. அந்த கட்டமைப்பு உடையல. அது உடையாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத எடுத்து பார்த்தால், தமிழ்நாட்டுல 2 கட்சிகளுக்கு தான் முழுமையான கட்டமைப்பு. மாநிலம், மாநகரம், மாவட்டம், நகரம், ஒன்றியம், வட்டம் அப்படின்ற இந்த கிளை அமைப்பு திமுக அதிமுகன்ற 2 பார்ட்டியில தான் இருக்கு. கடைமட்டம் வரைக்கும் ஈக்குவலா 2 கட்சியிலையும் இருக்கிறது. அதனாலதான் 2 கட்சியினுடைய என்றைக்குமே அழிக்க முடியாத ஓட் பேங்காக 20% அப்படியே நிறுத்த முடிகிறது. இதற்கு மேல இதனுடைய அனுதாபிகளுடைய ஓட்டு, இதனுடைய ஆதரவாளர்களுடைய ஓட்டு என்பதெல்லாம் திரண்டு நிற்கும். இந்த கட்டமைப்பு பலம் அதிமுகவுக்கு இன்றைக்கும் இருக்கிறது. இந்த கட்டமைப்பு ஏன் உடையாம இருக்குன்னா, அது எடப்பாடி பழனிசாமியோட ராஜதந்திரத்தால அல்ல. போவதற்கு வேறு இடம் இல்லை. எந்த கட்சியில போய் சேருவாங்க? டிடிவி தினகரன் அவர் ஒரு பக்கம் கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அதுக்குள்ள போய் இடம் கிடைக்குமான்னு பார்த்தா அவர் அன்ப்ரூவன் லீடரா இருக்கிறாரு. சசிகலா விட்ட கட்டமைப்பே கிடையாது. திவாகரன் கட்சின்னு ஒண்ணு வச்சிருக்கிறாரு, எதுக்கு வச்சிருக்கிறாருன்னு தெரியல. அப்ப இந்த அதிமுக தொண்டர்கள் திமுக எதிர்ப்பை எங்க உட்கார்ந்து பேசுவாங்க? பிஜேபி பக்கம் போகலான்னு பார்த்தா நம்மளுக்கு லேசா பெரியார் பக்கமும் சாய்வு இருக்கு, பிஜேபி பக்கமும் போக முடியல. சரி, சீமான் பக்கம் போகலான்னு பார்த்தா என்னடா இது தமிழ்நாட்டுக்கு அவன் அந்த பக்கம் எல்லாம் போக கூடாதுன்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்ப வேற வழி இல்லாம அவங்க ரெட்டலையை குத்திட்டு இருக்கிறாங்களே தவிர, ரெட்டலையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய தலைவராக எடப்பாடி பழனிசாமியை கருதி அவர்கள் அந்த முடிவை எடுக்கல. 2வது, எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலவரத்துல ஒரு கிரெடிபிலிட்டி இல்லாத லீடரா இருக்கிறாரு, ரிலேபிலிட்டி இல்லாத லீடரா இருக்கிறாரு. அவர் திருமாவை கூப்பிடுறாரு, அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளை கூப்பிடுறாரு. விசிகாவையும் கம்யூனிஸ்டையும் கூப்பிடுறதுக்கு உங்கள்கிட்ட என்ன தகுதி இருக்கு அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கு விசிகா ஒரு அகில இந்திய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த கட்சியாகவும், திருமாவளவன் அவர்கள் அகில இந்திய தலித்துகளை வழிநடத்தக்கூடிய இடத்திற்கும் நகர்ந்திருக்கிறார்கள். சொல்ல போனா உங்களோட ஒரு பெரிய லீடர் ஒருத்தரை நீங்க உங்க கூட்டணிக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னா, அவரை நீங்க இன்னும் எலிவேட் பண்ற அளவுக்கு உங்கள்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கணும். உங்கள்கிட்ட என்ன இருக்கு? இன்னைக்கு இது ஒண்ணும் இல்ல, 2029 வரைக்கும் இந்த இந்தியா கூட்டணின்ற ஃபார்மேஷன் நீடிக்கத்தான் போகுது.
அதுல இப்போ வரைக்கும் எந்த குழப்பமும் இல்லை. 29 தேர்தலை ஒட்டி வேறு சில நடைமுறைகள் வருது அப்படின்னா பாத்துடலாம். இப்போ இதை பிளான் என்ன, 2029 வரைக்கும் இந்த இந்தியா கூட்டணி தொடர போகுது அப்படின்றதுதான். அதனாலதான் நாடாளுமன்றத்திலையும் கூட இந்தியா கூட்டணி கட்சிகள் கூட்டம் போட்டு எதிர்கட்சியாக நாம என்ன பேசணும் அப்படின்றத தினசரி முடிவெடுத்து அஜெண்டா பிக்ஸ் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல முக்கியமான தலைவராக திருமாவர்கள் வளர்ந்திருக்கிறார். நீங்க அவரை கூப்பிடுறீங்களே, அப்ப அவரை நீ 10 படி இறங்கி கீழே வாங்க கூப்பிடுறீங்க. அது ஏன் அவர் வரணும்? அவர் அந்த இடத்திற்கு தகுதியானவராக இந்த தமிழ்நாட்டு மக்கள் அவரை அந்த இடத்திற்கு போய் நிறுத்தி இருக்கிறார்கள். அவர் அதை விட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நீங்க இந்தியா கூட்டணிக்குள்ள வர முடியுமா அப்படின்னு கேட்டா இவருக்கு என்ன அரசியல் பேச, சொந்த கட்சி தொண்டர்களையே எப்படி ஒருங்கிணைக்கிறதுன்னு தெரியாம 3 வருஷமா எந்த மீட்டிங் நடத்தாம இன்னைக்கு போற இடங்கள்லாம் கைகலப்பும் காவலமா நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அரசியல் உரையாடலும் நடத்த தெரியல, கிரெடிபிலிட்டியும் இல்ல. சிறுபான்மையினருடைய நம்பிக்கையை பெறுவதற்கும் தலித் மக்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய நம்பிக்கையை பெறுவதற்கும் யாராவது வந்த மாட்டாங்களான்னு அவர் காவல் காத்து நின்று கொண்டிருக்கிறார். அறிவாலயத்துல நின்றுட்டு இருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட ராயப்பேட்டையில உட்காந்துட்டு வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தாங்க ஜெயலலிதா. இவர் அறிவாலயத்தின் வாசல்ல நின்று யாராவது வந்துட மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. இப்படியான ஒரு அரசியல் நிலை தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல அதிமுகவுக்கு வரும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சரி, இவங்களை பூரா ஒண்ணு சேர்த்துக்கிட்டா ஜெயிச்சிடலாம் அப்படின்றத ஒரு ஸ்ட்ராட்டஜியா சிலர் ப்ரப்போஸ் பண்றாங்க. யார ஓ பன்னீர்செல்வத்தை, சசிகலாவை, தினகரனை எல்லாம் ஒண்ணு சேர்த்துக்கிட்டா ஒண்ணு சேர்த்துருவீங்க. சரி, ஒண்ணு சேர்த்து யாரு லீட் பண்ண போறா? அப்படி லீட் பண்ண போறவர் யாரா இருக்கிறாங்கன்றத பொறுத்தான மற்றவர்கள் ஆதரவு தெரிவிப்பதும் மற்றவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதும். தினகரன் கட்சியை கட்டிட்டாரு, கட்சியை கட்டினவர் திருப்பி எப்படி இந்த அமைப்புக்குள்ள செட் ஆவாரு? அப்ப கூட்டணி போட போறீங்களா? கூட்டணி போட்டீங்க அப்படின்னா தினகரன் யாருமே தெரியாதுன்னு பேசுனீங்களே, அதையெல்லாம் மாத்தி பேசும் பொழுது அது கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள்ட்ட எதிரொலிக்காதா? போன தேர்தல்ல இவர் தோற்று போனதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இல்லாதது மட்டுமல்ல, அவர் 10.5% அப்படின்னு சொன்னதை கீழே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஜஸ்டிஃபை பண்ண முடியல அவரால. ஆர்பி உதயகுமார் எதிர்கொண்டது, நீங்க ஏன் டிடிவியை கூப்பிட்டு வரலன்னு ஆர்பி உதயகுமார்கிட்ட கேட்கல. 10.5க்கு என்னங்க விளக்கம் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிதான் கழுத்தை பிடிச்சாங்களே தவிர மற்ற கேள்விகள் இல்ல. அப்ப ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட போய் விளக்குவதற்கான ஒரு திறமையே இல்லாத ஒருத்தர் எப்படி ஆளுமையாகவோ அல்லது கட்சியை வழிநடத்துபவராக இருக்க முடியும்? அவர் ஒரு மாவட்ட செயலாளர், அவருக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கிடைத்திருக்கிறது, ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை பாதுகாக்கின்ற ஒரு கடமை இருக்கிறது. அதை ஒரு புரிந்து கொண்டு செயல்பட்டால்தான் இங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுகன்ற சண்டையை அவர் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதை அவர் புரிந்து கொள்ளாத பொழுது இதை பாதுகாப்பது அப்படின்றது கேள்விக்குறியாகிவிடும். இதை யாருக்கு விட்டு கொடுத்துட போறாரா அப்படின்னா இவர் என்ன முடிவுனாலும் எடுக்கலாம், ஆனா தொண்டர்கள் ரொம்ப தெளிவாக இருப்பார்கள் அப்படின்றதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதுதான் அந்த 20% அப்படின்ற அந்த மினிமம் மார்ஜினை தொடர்ச்சியாக உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இனி 2026, 2031 அப்படின்னு வரும் பொழுது அந்த தேர்தலுடைய போக்குகள் அப்படின்றது 2021 மாதிரியே இருக்குமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறிதான். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே ராமதாஸ் அவர்கள் அறிக்கை குறித்து பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க. அவருக்கு வேறு வேலை இல்லை, ஏதாவது அறிக்கை விட்டுக்கிட்டே இருப்பாருன்னு சொன்னார். அதற்கு பல்வேறு இடங்களில் பாமகவினர் போராட்டம் பண்ணுறாங்க. ஹைகோர்ட்டில் பாமக வழக்கறிஞர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. இன்றைக்கி கூட போராட்டம் தொடருது. இன்றைக்கி ராமதாஸ் அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. முதல்வருக்கு ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய ஞான ஒளி என்கிட்ட இல்லை, அது அவர்கிட்ட இருக்கு போல இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இந்த ராமதாஸ் அவர்கள் அதானி குறித்து தமிழ்நாடை நோக்கி ஒரு கேள்வி வைக்கிறாரு. ஒரு சிலர் சொல்கிறாங்க இவர் அதானியை மடைமாற்றுவதற்கு ஸ்டாலினை நோக்கி இந்த திசை திருப்புறாருன்னு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு சொல்கிறாங்க அவர் சரியாக தானே கேட்குறாரு ராமதாஸ் அவர்கள், ஏன் முதல்வர் இதில் கோவப்படணும் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, இதுல ராமதாஸ் அவர்கள் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகள் அப்படின்றது மடைமாற்றுவதாக இருக்கிறதா அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டாவே பேசலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அதானி அப்படின்ற அந்த முதலாளியை பொறுத்த வரையில அதானி இந்தியாவுக்குள் எப்படி ஒரு பவரா எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாரு அப்படின்னா தேசிய அளவுல முக்கியமான அத்தனை ப்ராஜெக்ட்ஸும் அதானியின் நிறுவனங்கள் தான் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதானி என்டர்பிரைஸ் கீழே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நிறுவனம் தான் அதை செய்கிறது. அது உதாரணத்திற்கு நிலக்கரி இறக்குமதியாக இருக்கட்டும், அந்த நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்ட அந்த நிலக்கரியை போக்குவரத்து செய்வதாக இருக்கட்டும், அந்த நிலக்கரியை பயன்படுத்தி தயாரிக்கின்ற மின்சாரத்தை பகிர்ந்தளிப்பதாக இருக்கட்டும், அந்த நிலக்கரியை இறக்குகின்ற ஹார்பராக இருக்கட்டும், அல்லது அதை போக்குவரத்து செய்கின்ற ரயில்வே துறையாக இருக்கட்டும், இது தொடர்பான விமானத்துறையாக இருக்கட்டும், அல்லது இன்னும் எத்தனை துறைகள், கிரீன் எனர்ஜி அப்படின்ற பேர்ல ரெனியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும், இந்தியாவினுடைய கடந்த 10 ஆண்டு கால வரலாற்றில் முக்கியமான அரசு திட்டங்கள் அத்தனையிலும் முக்கிய பங்குதாரராக அதானி இருந்திருக்கிறார்.
அதானி அப்படி முக்கிய பங்குதாரராக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு அந்த ப்ராஜெக்டுகளை கொடுக்கின்ற மோடி அரசு. அதுல குறிப்பா இப்போ ஏர்போர்ட்டுகளை எல்லாம் அவர் குத்தகைக்கு எடுக்கக்கூடிய முறைகளை பார்க்கும் பொழுது அவருக்காகவே டெண்டர்கள் எல்லாம் திருத்தி அமைக்கப்பட்டு புதிய டெண்டர்கள் விடப்பட்டு அவருக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நகர்ந்து போகிறது. அதன் மூலமாகத்தான் அவர் ஒரு பெரிய முதலாளியை போல தோற்றம் அளித்துக் கொள்கிறார். அப்ப இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்திருக்கிறாரு, அப்ப இவருடைய ஃபியூச்சர் growth இவ்வளவு இருக்கும் அப்படின்ற கணக்கீட்டின் அடிப்படையில் அவருக்கு இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனங்களிலிருந்து பல லட்சக்கணக்கான கோடிகள் கடனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடன் தொகையை இப்போது வரைக்கும் அவர் திரும்பி செலுத்துவது கிடையாது. மாறாக ஒன்றிய அரசு என்ன செய்து விடுகிறது அப்படின்னா, ஹேர்கட் அப்படின்ற பேர்ல பல நிறுவனங்களுடைய கடன்களை ரத்து செய்து விடுவது, அல்லது ரைட் ஆஃப் அப்படின்ற பேர்ல கடன்களை விலக்கி வைத்து விடுவது, கடன்களை திருப்ப கட்டாத ஒரு நிலைக்கு தள்ளி விடுவது அப்படின்றதெல்லாம் ஒன்றிய அரசு செய்கிறது. அப்ப அதானிக்கு இவ்வளவு ப்ராஜெக்ட்ஸை ஒதுக்கி கொடுத்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தை நோக்கி எந்த கேள்வியும் அவர் எழுப்பல. உண்மையிலேயே அதானி அடிக்கின்ற லூட்டியை பற்றி இவருக்கு அக்கறை இருக்கும் என்றால், கடந்த அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை அதானி நேரடியாக சந்தித்து ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட கையெழுத்து போடுறாங்க. என்ன அப்படின்னா, நிலக்கரி பெறுவது அப்படின்றது, அதுக்கப்புறம் மின்சாரம் பெறுவது அப்படின்றது. இந்த நிலக்கரி இறக்குமதி அப்படின்றத பொறுத்தவரையில தரமற்ற நிலக்கரி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டையே இந்த அரசு வந்ததற்கு பிறகுதான் நிறுத்தி வைத்திருக்கிறது. மேலும் அதானியிடமிருந்து 7 ரூபாய்க்கு 25 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு ஜெயலலிதா ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு கையெழுத்து போட்டிருக்கிறார். அப்ப அதையும் இந்த அரசு தான் நிறுத்தி வைத்திருக்கிறது. அது அப்படி போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டான்ஜெட்கோ இப்போது வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த தொகையில நம்மால ப்ரொக்யூர் பண்ண முடியாது, இது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு தான் இப்போது அந்த வழக்கும் கூட நிலுவையில் இருக்கிறது. இதை பற்றி எல்லாம் ராமதாஸ் அவர்கள் ஏதாவது கேள்வி எழுப்பி இருக்கிறாரா? அப்படி எழுப்பி இருந்தால் உண்மையில் அதானி கொள்ளையடிக்கிறார் என்பது பற்றி அவருக்கு ஏதோ ஒரு கோபம் இருக்கிறது அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். அவர் எங்க கொண்டு வர்றாரு அப்படின்னா, இந்த இண்டிக்மெண்ட்டை கொண்டு வர்றாரு. இந்த இண்டிக்மெண்ட்டை பொறுத்தவரையில ரொம்ப தெளிவா ஒரே ஒரு விஷயம்தான். அதானி சூரிய ஒளி சக்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்து யார்கிட்ட கொடுக்குறேன்னா செக்கிட்ட கொடுக்குறேன். தமிழ்நாடு அல்லது மற்ற மாநில அரசுகள் மின்சாரத்தை வாங்குவது செக்கியிடம் இருந்து வாங்குகிறார்கள். இதுல நடுவுல நிக்கிறது செக்கி. இது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிறுவனம். அவங்க தான் சொல்றாங்க எல்லா டிபேட்லயும். நேற்று கூட மாலை முரசு டிபேட்டுக்கு போனேன். அங்க கூட பாமக செய்தி தொடர்பாளர் என்ன சொல்றாருன்னா, நாங்க கூட்டணி எல்லாம் பயப்பட மாட்டோம், யாரா இருந்தாலும் கண்டிச்சு எதிர்த்து கேள்வி கேட்டுருவோம் அப்படின்றாங்க. அப்படி கேட்கறவங்க தானே அதானிட்ட பிரச்சனை இருக்கே, எதற்காக அவருக்கு செக்கி இப்படியான இதை கொடுத்தது? அந்த இண்டிக்மெண்ட்ல ரொம்ப தெளிவா இருக்கிறது. ரொம்ப ஹையர் ரேட்ல செக்கி அந்த பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் அதானியோட கையெழுத்து போட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கிறது முதல் கட்டமாக. அப்ப அந்த ஹையர் ரேட்டுக்கு செக்கி ஏன் முதல்ல ஒப்புக்கிடுது? இது மாநிலங்களை பாதிக்கும்ன்றது செக்கிக்கு தெரியாதா? அதாவது சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்து வாங்க மாட்டார்கள்ன்றது அவங்களுக்கு தெரியாதா? அப்ப எதற்காக போடுகிறது? தமிழ்நாடு அரசு சொல்ல போனால் உண்மையிலேயே மிக குறைந்த விலையில் தான் அந்த ஒப்பந்தத்தை செக்கியோடு போட்டிருக்கிறது. தமிழ்நாடு போட்ட ஒப்பந்தம் செக்கியோட, செக்கி போட்ட ஒப்பந்தம் அதானியோட. அப்ப நீங்க கேள்வி கேட்க வேண்டியது செக்கிய. மாறாக தமிழ்நாடு அரசு திருப்புறீங்கன்னா, செந்தில் பாலாஜி பதில் சொல்லிட்டாரு, நாங்க அதானியோட எந்த விதமான நேரடியான ஒப்பந்தமும் செய்யவில்லைன்னு. அப்படி அதானியை நேரடியாக ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள், சந்தித்திருக்கிறார்கள் அப்படின்னு ஏதாவது ராமதாஸ் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார் அப்படின்னா ஆதாரப்பூர்வமா சொல்லட்டுமே. ஒரு காலத்துல ராமதாசுடைய அறிக்கையெல்லாம் எப்படி கொண்டாடப்படும் அப்படின்னா விளக்கம் கேட்கிறாரு. தமிழ்நாடு, ஒடிசா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு மின்சார துறையில ஏதோ ஒரு இது இருக்கு, அதை நீங்க விளக்குங்க, மக்கள்கிட்ட விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு போய் முதல்வர் இப்படி பேசலாமா? செந்தில் பாலாஜி விளக்கம் சொல்லிட்டாரு. செந்தில் பாலாஜி விளக்கம் சொன்னதற்கு பிறகும் ராமதாஸ் அவர்கள் குறித்த கேள்வி முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வைக்கப்படுகிறது. அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு வேற வேலை இல்ல, சும்மா இதே கேட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்றத அவர் சொல்லி கிடக்கிறார். இதுல 2 செய்திகள். ஒன்று, அதானி குறித்த கேள்விக்கு செந்தில் பாலாஜி பதில் சொல்லி விட்டார் அப்படின்றத சிஎம் என்டார்ஸ் பண்ணிட்டு தான் போயிருக்கிறாரு. சிஎம் அந்த கேள்வியை கடந்து போகவில்லை. செந்தில் பாலாஜி அதற்கு பதில் சொல்லி இருக்கிறார். 2வது, ஏன் ராமதாஸ் ஸ்டாலின் சண்டைக்கு இழுத்து கொண்டே இருக்கிறார் அப்படின்றத எடுத்து பார்த்தால், ராமதாஸுக்கு இப்ப ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கிரைசிஸ் விட்டது. ஒரு காலத்துல தமிழ் குடிதாங்கி அப்படின்னு சொல்லி பார்த்தார். அதற்கு பிறகு சமூக நீதி காவலர் அப்படின்னு சொல்லி பார்த்தார். இடையில குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு அப்படின்னு பல விஷயங்களை தன்னை முன்னிறுத்தி பார்த்தார். இதுவெல்லாம் தனக்கு பலன் கொடுத்ததா அப்படின்னு அவர் எடுத்து பார்த்தார் அப்படின்னா கொடுக்கல. இதுக்கிடையில விஜயகாந்த் வேற குறுக்க புகுந்து அவருடைய வாக்கு வங்கி கபலீகரம் பண்ணிட்டு போயிட்டாரு. ரிஷிவந்தியத்துல அவர் போட்டிட்டு என்னைக்கு ஜெயிச்சாரோ அன்னையோட ராமதாஸ் அவர்களுக்கு தேய்விரை தொடங்கி விட்டது.
இந்த தேய்திரையிலிருந்து தன்னை மீட்டுக் கொள்வதற்காக சித்திரை முழநிலவு அப்படின்ற பேர்ல வந்து ஒரு விழாக்களை நடத்தி பார்த்தாரு. அந்த விழாக்கள்லையும் வந்து மதுரையில் நடக்கிற விழால பாண்டிய வம்சாவளி, கோயம்புத்தூர் பக்கம் நடக்கிற விழாவில வந்து நாம சேர வம்சாவளி, மாமல்லபுரத்துல நடக்கிற இதுல வந்து நாம பல்லவ வம்சாவளி, சோழ வம்சாவளி அப்படின்றதெல்லாம் நான் சுட்டி காட்டல. அவர் கூடவே இருந்து வெளியே வந்த வேல்முருகன் அவர்கள் அதையெல்லாம் விமர்சனம் பண்ணி பேசி இருக்கிறாரு. அதற்கு பதில் சொல்ல முடியல. அதற்கு பிறகு சாதி வெறியை தூண்டி விட்டாரு. சத்திரியர் புஜங்களை உயர்த்துங்கள் அப்படின்னு முணங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு. எதுவுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குது. இவ்வளவையும் தாண்டி விக்கிரவாண்டியில ஏதாவது ஜெயிச்சிட முடியுமான்னு முட்டி மோதி பார்த்தாரு, முடியல. அப்ப சாதி வெறி அஸ்திரம் கை கொடுக்கவில்லை. அப்ப இதை மேலும் கூர்ந்திட்ட வேண்டும் என்றால் இந்த சாதி வெறி அப்படின்ற இந்த கேட்டகிரிக்கு உள்ள தன்னோடு சண்டை போடுவதற்கு யாராவது ஒரு எதிரியை அவர் பிக்ஸ் பண்ணணும்னு பாக்குறாரு. அந்த எதிரியாக முதலமைச்சர் ஸ்டாலினை முன்னிறுத்தி இவர் வன்னியர்களுக்கு எதிரி அப்படின்ற ஒரு ஃப்ரேமிங் பண்ணி அதன் மூலமாக தன்னுடைய செல்வாக்கை வளர்த்துக் கொள்ளலாம்னு முயற்சி பண்றார். முதலமைச்சர் மிக தெளிவான கண்ணோட்டத்தோடு வன்னியர் சமுதாய மக்கள் இந்த தமிழ்நாட்டின் குடிமக்கள், அவர்களுக்கு என்ன திட்டங்களை செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும். இவருக்கு பதில் சொல்லித்தான் நான் வன்னியர் சமுதாய மக்களிடம் உங்களுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன் தெரியுமா என்பதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களோடு உரையாடுவதற்கு எனக்கு தெரியும். நீங்க யாரு சார் குறுக்க வந்து கௌசிக்கா நின்றுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு ராமதாஸ ஒத்தி வைத்திருக்கிறார். இது வந்து ராமதாஸால பொறுத்து கொள்ள முடியல. அதனால அரசியல் ஞான ஒளி இல்லை அப்படின்லாம் அவரு பேசி இருக்கிறார். அரசியல் ஞான ஒளி அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் விஸ்டம் அப்படின்றத அப்படி சொல்றாரு. பொலிட்டிக்கல் நாலேஜ், பொலிட்டிக்கல் விஸ்டம் அப்படின்றத அப்படி சொல்றாரு. அரசியல் ஞானம் உள்ள ஒரு தலைவர் என்ன செய்ய வேண்டும்? தமிழ்நாட்டின் சமூக நீதி என்பது ஒரு சாதிக்கானது அல்ல. அது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களினுடைய உரிமை போராட்டம். அதில் அனைத்து மக்களினுடைய, அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களுடைய குரலும் அதில் பரிசீலிக்கப்பட வேண்டும். அதிலிருந்துதான் நாம் விவாதிக்க வேண்டும். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி திரும்ப திரும்ப உச்சநீதிமன்ற ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி சொல்றாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல தெளிவா சொல்லியிருக்கிறாங்களே, 1952 இருந்து 2021 வரைக்கும் ஒவ்வொரு சட்டமன்றத்தையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜா ஒரு அசம்பிளிக்கு 35 வன்னியர் எம்எல்ஏக்கள் உள்ள எலெக்ட் ஆகி போயிருக்கிறாங்க அப்படின்றாங்க. இந்த 35 எம்எல்ஏக்கள் எங்கிருந்து வந்தார்கள் அப்படின்றத எடுத்து பார்க்கணும். திமுகவிலிருந்தும் அதிமுகவிலிருந்தும் வந்திருக்கிறார்களே தவிர, அப்ப வன்னியர் சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக ஆதரவு தெரிவிக்கின்ற கட்சிகளாக இருப்பது திமுக அதிமுக தானே தவிர இவர் கிடையாது. அப்ப வன்னியரின் பிரதிநிதியாக தன்னை முன்னிறுத்திக் கொள்ள முடியாத ஒரு பரிதவிப்பான நிலையில் இருந்து தனக்கு ஞான ஒளி இல்லை என்பதை ராமதாஸ் அவர்கள் மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்டிருக்கிறார். நாம் இதை வரவேற்க வேண்டும். ஞான ஒளி இல்லாதவன் நான் என்று அவர் ஒப்புக்கொண்டது இன்றைய அரசியல் சூழலுக்கு மிக மிக பொருத்தமானது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். முதல்ல அப்படி அரசியல் ஞான ஒளி இருந்திருந்தால் அவர் சமூக நீதியை பேசிக்கொண்டு பாஜகவோடு மேடையை பகிர்ந்து கூட்டணி வைத்திருப்பாரா? அல்லது பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு 2011 சென்சஸ் டேட்டா ராமதாஸ் அவர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். 2011 எடுத்த சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் அப்படின்றது வந்து இவங்க ஏன் வெளியிட மாட்டாங்க, பிஜேபி ஏன் வெளியிட மாட்டாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க சொல்ற காரணம் இதுல டேட்டால மிஸ்டேக் இருக்குன்னு. சரி, இது பார்ட் 1. பார்ட் 2, நாடாளுமன்றத்துல ஒரு கேள்வி, 2011 எடுக்கப்பட்ட சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் நீங்க பயன்படுத்துறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கப்பட்டது. ஆமா, நம்முடைய சமூக நல திட்டங்கள் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய துறை அமைச்சர் வந்து பதில் சொல்லி இருக்கிறார். அப்ப ரெண்டுல ஏதோ ஒண்ணுதானே உண்மையா இருக்க முடியும். ஒண்ணு அந்த டேட்டா வந்து தப்பா இருக்கு, அல்லது அந்த டேட்டா பயன்பாட்டுக்குரியதாக இருக்கிறது. ரெண்டுமே எப்படி உண்மையா இருக்க முடியும்? அப்ப பயன்பாட்டுக்கு உண்மையாக இருக்கிறது அப்படின்றத வேறு சில டாக்குமெண்ட்லயே ரெஃபர் பண்ணலாம். ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. அதுல அவங்க வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ்ல ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட காஸ்ட் அப்படின்றதுல இருந்து எடுத்துட்டு வர்றாங்க. அப்ப அந்த டேட்டா பயன்பாட்டுல தானே இருக்கு. அந்த டேட்டாவை ராமதாஸ் அவர்கள் வாங்கி தமிழ்நாட்டிற்கு கொடுத்து வன்னியர் சமுதாய மக்களுடைய சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க எல்லா சாதியினுடைய இதை நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்தியிருந்தார் அப்படின்னா அவர் வச்சுக்கிட்டு இருக்கிற சமூக நீதி போராளின்ற பட்டத்துக்கு தக்கதா இருந்திருக்கும். அதை விட்டு நாடாளுமன்றத்தில் போட வேண்டிய சண்டையை வந்து ஸ்டாலின் அவர்களோடு போடுவதாக காட்டிக்கொண்டு வன்னியர் மக்களை தன் பின்னால் எப்படியாவது ஏமாற்றி அணிதிரட்டு விட முடியாதான்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. வன்னியர் மக்கள் ஏமாற தயாரா இல்லைன்றதை தேர்தலுக்கு தேர்தல் நிரூபித்திருக்கிறார்கள். நன்றி தோழர். நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.